வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். கீழமை நீதிமன்ற தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல திணறக்கூடிய விஷயம் எதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். அதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு கூட எந்த அளவும் ப்ராப்ளம் இருக்காது. பட் புதுசா கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்பதான் படிக்கிறேன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா கண்டிப்பா தமிழ் இலக்கணம், அதுக்கப்புறமா அந்த மென்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மேத்தமேட்டிக்ஸ், அதுல பாத்தீங்கன்னா திணறல் அப்படின்றது இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ்ல எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாம கூட இருக்காங்க. நம்ம எப்படி அதுல ஃபுல் மார்க் எடுக்க போறோம், ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்ற பயம் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி இலக்கணத்தை அவங்களால புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியல. சின்ன வயசுல அவங்க படிச்சிருக்கலாம். சோ புதுசா பாக்குறதுனால அவங்களுமே அது ரொம்ப குழப்பங்கள் அது நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த தமிழ் இலக்கணம், அதுக்கப்புறமா இந்த மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு பதில் நம்ம கிளாஸஸ் அப்படின்றது நம்முடைய மகி அகாடமி சார்பா கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப 8th குவாலிபிகேஷன் OA மசாஜ் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க பாத்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு இந்த தமிழ் இலக்கணம் மற்றும் இந்த கணிதம் சேர்த்து பாத்தீங்கன்னா எப்படி 30 முதல் 35 வினாக்கள் வரை வந்துடும். அதே மாதிரி எக்ஸாமினர், பெய்லிஃப், ரீடர் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 முதல் 45 வினாக்கள் வரை இந்த தமிழ் இலக்கணம் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் இது சேர்ந்துமே கண்டிப்பா வந்துடும். அப்ப இத்தனை கேள்விகள் கேட்கும் போது நம்ம அங்கேதான் அந்த தப்பு பண்ணுவோம் எக்ஸாம்ல இல்லையா? அங்கேதான் நம்ம கோட்டையை விடுவோம். ஏன்னா நம்ம கிளாஸே படிக்க முடியாம திணறணும் அப்படிங்கும் போது அதை புரிஞ்சு படிச்சு அங்க எக்ஸாம்ல கோட்டையை விட்டுருவோம். அந்த நீங்க கோட்டையை விட்டுறக்கூடாது. கண்டிப்பா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க கண்டிப்பா நல்ல மார்க் அங்க எடுத்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது போகணும் அப்படின்றத நம்ம குறிக்கோளா வச்சு செயல்படுறது. இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய் மட்டும்தான், 80 rupees மட்டும்தான். என்ன இவ்வளவு கம்மியான ஃபீஸா இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பா இது நாங்க ஃப்ரீயா கூட ப்ரொவைட் பண்ணிடலாம், அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த கிளாஸஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கணும். இல்லாட்டி நீங்க ஃப்ரீ அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இதை கண்டிப்பா புறந்தள்ளிட்டு போயிருவாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூக்காக தான் இந்த 80 ரூபாய் அப்படின்றமே தீர்மானிச்சிருக்கோம். கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷலா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கணம் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்டுக்குமான கிளாஸ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா செப்டம்பர் நமக்கு எக்ஸாம் வருது. அதை முன்னிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மதுரை நியர்பையா இருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல நீங்க டைரக்டா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இங்கேயும் நீங்க உட்காந்து படிச்சுக்கலாம், டவுட் கேட்டுக்கலாம். அண்ட் வெளியூர்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இது பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஃபீஸ் நீங்க பே பண்றது இந்த 80 ரூபாய் மட்டும் பே பண்றது பாத்தீங்கன்னா இப்ப கான்டாக்ட் நம்பர் கீழே தெரியுது பாத்தீங்களா, 90 92 62 39 60 இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஜிபே அண்ட் போன்பே நம்பர் தான். இதுக்கு நீங்க பே பண்ணிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்க கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கிடுவோம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா இதே நம்பருக்கு ஆட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.